தரும் நம்ம ஹீரோ சண்முகத்துக்கு தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க அதோட அவரோட பத்மினி கார் மட்டும் தாங்க உலகம். வீட்டுல அந்த காரை வச்சே எப்ப பாரு திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவரை தவிர வேற யாரும் அந்த காரை ஓட்டவே கூடாது. இதுல ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற லெவலுக்கு பாசப்பிடிப்புகளா அப்பாவும் பிள்ளையும் ஒற்றுமையா இருக்காங்க. படி டாடினே அவரை சொல்லலாம். அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சண்முகம் தான் ஃப்ரெண்டோட சரக்கு வாங்க போக அதே இடத்துக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டிட்டு வந்த பவி இந்த காரை ஓட்ட விட்டுருப்பான். காரை ஓட்டினவனை பார்த்து துரத்துன்னு சண்முகம் துரத்த பதட்டத்துல பசங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆக்கிறாங்க. கோவத்துல விரட்டிக்கிட்டே விருட்டுன்னு வந்த சண்முகம் பையனோட கணத்துல பொலிர்னு அறைய விட்டுட்டு, இந்த காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மிரட்டுன்னு மிரட்டிறாரு. பவினா பயந்து போயிடுறான். அப்புறம் இவர் சாரி கேட்க, இருந்தாலும் நீ பண்ணது தப்பு சண்முகம்னு மெக்கானிக் ஷெட்ல இருக்க எல்லாருமே அட்வைஸ போடுறாங்க. அந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவர் ஒரு காலத்துல ஸ்டண்ட் யூனியன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனுடைய மாஸ்டர் பழனி இறந்து போக அவருக்கு இறுதி ஈம சடங்கெல்லாம் ஃபுல்லா சண்முகம் கையாலேயே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு பெரிய சம்பவம். ஏன்னா சண்முகத்தோட கார் இருக்கு இல்லையா, அதுல யாரோ கஞ்சா கடத்திட்டாங்கன்னு சொல்லி காரை சேஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி காரை கேட்டா, நீ ஒரு கல்யாண ஈவெண்ட்டுக்கு என்ன கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நெகோஷியேட் பண்றாரு. வேற சாய்ஸே இல்லாம பிடிக்காத போலீஸ்காரங்களோட கல்யாணத்துக்கு போறாரு. அவங்க காட்டு மலைப்பாதைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு டெட் பாடியை மறைச்சு வைப்பாங்க. இதை பார்த்து பதட்டமானவர் அடுத்த நாள்ல இருந்தே டென்ஷனாவே இருக்கு. டிக்கியை ஓபன் பண்ணா ஒரு பர்ஸ் இருக்கு, அதுல ரத்த கரையோட இருக்கு. அதை கீழே போட்டு போயிருவாரு. அப்புறமா பவி காணாம போயிருப்பான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த பர்ஸை தேடி பார்த்தா பவியோட போட்டோ இருக்கு. அப்ப காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல, அதனால கரெக்டா பவியோட டெட் பாடி மேல வந்திருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர், என் பிள்ளைய எதுக்குடா கொன்னீங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்கும் போதுதான் தெரிய வருது சண்முகத்தோட பாஸ்ட் லைஃபை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பையன் பவி இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டு பவி வேணும்ட்டே அவரோட பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா, அதனால சண்முகம் கொன்னுட்டாருன்னு இன்ஸ்பெக்டரா ஒரு பிளான் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை கொல்றதுக்கு ஜெயிலையும் பிளான் இருக்கனால தப்பிச்சு வந்தவர் அவரை பிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் செஞ்ச சதியில மாட்டாம இப்போ இன்ஸ்பெக்டரோட பொண்ணையே கடத்தி வைக்கிற மாதிரி நடக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பதட்டமாவே நின்றுட்டு இருக்கான். ஆனா சண்முகம் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். என் பொண்ணை என்ன பண்ணன்னு இன்ஸ்பெக்டர் வந்து கத்த, அப்பதான் உண்மை புரிய வருது. அதாவது சண்முகத்தோட பையன் பவியும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிருப்பாங்க போல. அது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பிடிக்காத இன்ஸ்பெக்டர் பவியை துடிக்க கொண்டிருப்பாரு. எப்படி என் பிள்ளைய கொன்னீங்களோ அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தனையும் கொல்லுவேன்னு யார் யாரெல்லாம் கொலைக்கு காரணமா இருந்தாங்களோ எல்லாரையும் சித்திரவதை பண்ணி கொள்றாரு சண்முகம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டரோட பொண்ணு அம்மா எல்லாரும் அடிச்சு அழுதுட்டு இருக்காங்க பவி இறந்ததுக்கு. அந்த கொலைக்கு காரணமான எல்லாத்தையுமே சண்முகம் போட்டு தள்ளிட்டாரு. என்னன்னா பவியோட அப்பான்ற மாதிரி டெரரா பார்த்துட்டு என்ன பிடிச்சதெல்லாம் காரோட போகட்டும்னு காரை ஆத்துலயே விட்டுறாரு. கிளைமேக்ஸ்ல சண்முகத்தை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. அப்ப பிரஸ் பீப்புள் எல்லாருமே உங்க பையனை நீங்களா கொன்னீங்கன்னு கேட்க, என் பையனை கொன்னவங்களை நான் கொன்னேன்னு அவர் நடந்து போவாரு. படம் முடியுது.